இந்த மாசம் நீங்க செக்கப் போனோம்ல, எப்ப போறதா இருக்கீங்க? அப்பாயின்மெண்ட் எதுவும் போடவா? அதெல்லாம் நானே வாங்கிட்டேன் மீனா. நாளைக்கு காலையில போறேன். ஓ, எத்தனை மணிக்கு போறிய? 11 மணிக்கு கொடுத்துருக்காங்க காலையில. ஆ, சரிக்கா. அப்ப நான் ஆபீஸ்ல பெர்மிஷன் போட்டு உங்க கூட வந்துடுறேன். ஆஹா, அதெல்லாம் வேணாம். நானே போய்க்குவேன் தனியா. நானும் கூட வரேன்க்கா. இதெல்லாம் வேண்டாம் மீனா, நான் போயிட்டு வந்துருவேன். ஏன், வேற யாரு வராக? உங்க அம்மா கூட வராங்களா? இல்ல, அவங்க கூட போறதுக்கு தனியாவே போயிட்டு வந்துருவேன். நானே போயிட்டு வந்துடலான்னு தான் இருக்கேன் மீனா. சரி, காசு இருக்கா? அதெல்லாம் இருக்கு மீனா. சரி, நான் வச்சிருவா. ம், சரிக்கா. வீட்டு விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டாகலாம், அதான் ஃபோன் பண்ணி விசாரிச்சாங்க. அக்கா, நாளைக்கு செக்கப் இருக்கா உங்களுக்கு? ஆ, ஆமா ராஜி. தனியா போறேன்னு சொன்னாங்க. நான் வரேன்னதுக்கு வேணான்னு சொல்லிட்டாக. ஆ, எப்ப போறாங்களா? காலையில 11 மணிக்கு. ஐயோ, எனக்கு கோச்சிங் கிளாஸ் போகணும். இல்லைன்னா நானாவது கூட போயிருப்பேன். உனக்கு கோச்சிங் கிளாஸ் இன்னும் முடியலையா? ஆஹா, இல்லக்கா. நாளைக்கு எங்க சென்டர்ல படிச்ச ஐபிஎஸ் ஆனவர் ஸ்பீச் கொடுக்கறாரு. இம்பார்ட்டன்டான ஸ்பீச்க்கா. கண்டிப்பா போகணும். ஓ, ஓகே ஓகே. என்ன பண்றது? எந்த பிரச்சனையும் நடக்காம இருந்திருந்தா இந்நேரம் வீடு எப்படி இருந்திருக்கும்? நம்ம வீட்லதான் வாரத்துக்கு ஒரு பஞ்சாயத்து நடக்குதே. நீங்க எந்த பிரச்சனைய சொல்றீங்க? அதாண்டி, மயில் பிரச்சனை தான் சொல்லிட்டு இருக்கேன். அவ மட்டும் பொய் சொல்லாம இருந்திருந்தா, பொய் சொன்னதை கூட விடுறி, போலீஸ் கேஸ்னு அவ அம்மா பேச்ச கேட்டு ஓடாம இருந்திருந்தா இந்நேரம் ராணி மாதிரி இங்க இருந்திருக்கலாம். நாம மொத்த குடும்பமா அவளை தலையில தூக்கி வச்சு சுமந்திருப்போம். விடுங்க அத்தை, நடந்ததே நினைச்சு ஏன் பேசிட்டு இருக்கணும்? என்ன செய்யறது? இல்ல, மனசுக்கு சங்கடமா இருக்குடி. ஆ, மீனா எந்த ஆஸ்பத்திரிக்கு போறாளா? நம்ம கௌரி டாக்டர் இருக்காங்கல்ல, அங்கதான். ஓ, அந்த இபி ஆபீஸ் பக்கத்துல இருக்க அந்த இதுவா? ம், அங்கதான். ஓ, ம், நல்ல ராசியான ஆஸ்பத்திரின்னு சொல்லுவாங்க. ஆமா அத்தை, டாக்டருமே ரொம்ப நல்ல மாதிரி தான். பதட்டமாக்கெல்லாம் விட மாட்டாக. அத்தை, எனக்கு ஒரு காஃபி கொடுக்கறீங்களா? சரி. பூ கட்டி முடிச்சிட்டு தரலான்னு இருந்தேன். சரி, இரு வரேன். அத கொடு, நான் பண்றேன். ம். அப்புறம் புருஷன் பொண்டாட்டி ராசி ஆயிட்டீங்களா? ஆயிட்டோம். அப்புறம் என்ன, ஒரே ரொமான்ஸ் தான். அக்கா, சும்மா இருங்கக்கா. ஐயடா, வெக்கத்தை பாரு. இப்ப வீட்ல பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுல சரவணா? முடிஞ்சு. ராஜுவோட அப்பா வாக்குமூலம் கொடுத்ததுனால எல்லாமே இப்ப சரியா போயிடுச்சு. இல்லனா தம்பியை வெளியே வரவிடாம பண்ணிருப்பாங்க. சொந்த தங்கச்சி பையன் மேல உங்க சின்ன மாமாவுக்கும் அவர் பையனுக்கும் எதுக்கு இவ்ளோ வன்மம்? என்ன அஞ்சலி தெரியாத மாதிரி கேக்குற? எல்லா கதையும் தான் உனக்கு முன்னாடியே தெரியும்ல. தெரியும் தான், ஆனா இவ்ளோ வருஷத்துல கோவம் கொஞ்சமாச்சும் குறைஞ்சிருக்கணும்ல. அட்லீஸ்ட் கதிரும் ராஜியும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாவது மாறி இருக்கணும்ல. அதெல்லாம் மாறவே மாட்டாங்க. அஞ்சலி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன, தங்கமயிலோட மறுபடியும் சண்டை போட்டுட்டியா? அதெல்லாம் இல்ல, நானும் நீயும் கோயில்ல பேசிட்டு இருந்தத அம்மா பாத்துட்டாங்க. என்கிட்ட கேட்டாங்க. என்ன கேட்டாக? இன்னும் ஏன் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கேன்னு கேட்டாங்களா? நீ என்ன சொன்ன? அவங்க குழந்தைய பத்தி நிறைய யோசிக்கிறாங்க. நீ யோசிக்கலையா? யோசிக்கிறேன் தான். நீயுமே யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அஞ்சலி. என் கூட பேசக்கூடாதுன்னு உங்க வீட்ல சொல்லிட்டாங்களா சரவணா? அது இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியா இருன்னு சொன்னாங்க.
சரவணா, என்கிட்ட எதையும் மறைக்கணும்ன்ற அவசியம் இல்ல. எதுவா இருந்தாலும் சொல்லு. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேணாம்னு சொன்னாங்க. அப்பவும் கூட இருந்தாரு. ஆனா அதே அப்பாதான் அந்த பொண்ணோட சேர்ந்து வாழ விருப்பம் இருந்தா நடத்தி காட்டுன்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாரு. ஆனா இப்ப எல்லாருமே மாறிடாங்க. பெரியவங்க பண்ண தப்பால இன்னும் பூமிக்கே வராத குழந்தை பாதிக்கப்படக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது ஒண்ணும் தப்பு இல்லையே சரவணா. நீ உங்க அப்பா அம்மா சொன்னத நல்லா யோச சரவணா. நமக்குள்ள எதுவுமே வேண்டாம். நாம இனிமே பாத்துக்க வேண்டாம்னு சொன்னாலும் நான் புரிஞ்சுப்பேன். என்னால உங்க வீட்ல பிரச்சனை வேண்டாம் சரவணா. நீ என்ன அஞ்சலி என்னை விட்டு போறதுலே குறியா இருக்க? வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிற? அஞ்சலி, நம்ம முதல்ல பிரிஞ்சப்பவே நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ என் லைஃப்ல திரும்ப வரவே மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ வந்த. அடுத்து நான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம தனியா நின்னுட்டு இருக்கும் போது நீ வந்த. இப்ப நீ எனக்கு பெரிய நம்பிக்கை. ஒரு தடவை நான் உன்னை விட்டு கொடுத்துட்டேன். ஆனா இனிமே நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, நான் உன் கூட சேர்ந்து வாழ்வேன். தங்கமயில் கிட்ட முறைப்படி டைவர்ஸ் வாங்கிட்டு உன்னை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அஞ்சலி. அதுக்கு பிறகு நாம சந்தோஷமா இருப்போம்னு நீ நினைக்கிறியா? ஏன் இருக்க மாட்டோம் நீ நினைக்கிறியா? கண்டிப்பா நிறைய பிரச்சனை வரும் சரவணா. உங்க வீட்ல என்னை எந்த அளவுக்கு ஏத்துப்பாங்கன்னு தெரியல. குழந்தை என்னை ஏத்துக்குமான்னு தெரியல. தங்கமயில் என்னை எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னு கூட என்னால யோசிக்க முடியல. அஞ்சலி, நான் என்ன சொல்ல வர? எனக்கு வாக்கு கொடுத்திருக்கதா, அதனால அதை நிறைவேற்றி ஆகணும்னு உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன் சரவணா. நீ பொறுமையா நிதானமா யோசி. உங்க அம்மா அப்பா சொல்றது சரியா வரும்னு யோசிச்சாலும் எனக்கு சம்மதம் தான். ஆனா யோசிக்காம மட்டும் எந்த முடிவும் எடுக்காத. என்னால தொடர்ந்து காயப்பட்டுட்டே இருக்க முடியாது சரவணா. நீ காயப்பட்டு நிக்கிறதையும் என்னால பார்க்க முடியாது. அப்படி இல்ல அஞ்சலி, நான் என்ன சொல்ல வரேனா? சரவணா, நீ நிதானமா யோசி. நான் கிளம்புறேன். அண்ணன் வராரு. அண்ணே, பரவாயில்ல. மாறி மாறி ஆரத்தி எடுத்துட்டு வா. கொண்டாரு இறங்க. எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கும். ஆமா, அது என்ன தூரமா நின்னு அப்பா விசாரிச்சிட்டு இருக்க? கிட்டக்க வந்து பேசலாம்ல. 2 பேரும் இங்கே வாங்க. இல்ல பரவாயில்ல, நாங்க இங்கே நிக்கிறோம். மாறி சீக்கிரம் வா. வந்துட்டேன் ரொம்ப நாள் நிக்க முடியாது. போயிடு. இது பிடிங்க, கற்பூரம் எடுத்துங்க. உள்ள கூட்டிட்டு போமா. இந்தாம்மா, இது வெளியில கொட்டிடு. கொடுங்க அத்தை. அண்ணனை எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க. அதெல்லாம் நாங்க நல்லா தான் பாத்துக்குவோம், சரியா? வீட்டுக்குள்ளேயே வினைய வச்சிருக்கீங்க. அண்ணே, பத்திரமா இரு. சரி. பக்கத்துல தான் இருக்கோம். எதா இருந்தாலும் குரல் கூட எனக்கு.
வாப்பா உள்ள வா. போம். நானும் ஆஸ்பத்திரி வரணும் அங்க இருக்கணும்னு தான் நினைச்சேன். முடியல மாமா. கடைய நாள் கணக்கா பூட்டி வைக்க முடியாதுல்ல. அதுவும் இல்லாம அம்பிட்டு பேர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா ஏதாவது சொல்லுவாங்கல்ல மாமா. அது பரவாயில்லம்மா. அண்ணா என் பையன் பண்ண தப்புக்கு மன்னிச்சிடுற. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது கூட எனக்கு தகுதி இல்லைண்ணா. மாமா, இனிமே அவன் சின்ன தப்பு கூட பண்ணாம பாத்துக்கிறேன். அவனை நான் திருத்துறேன் மாமா. திரும்ப தப்பு பண்ணாம பாத்துக்க. அவன் தானே அண்ணி, அவன் திருந்திட்டு தான் மறுவேளை பாப்பான். சரிங்க, நீங்க வாங்க, உள்ள வந்து படுத்துக்கங்க. இல்ல, கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்க. குமாரு, என்ன இப்படி பண்ணிட்ட? கதிர் உன் பெரியப்பாவ அது பண்ணிட்டா இது பண்ணிட்டா அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்ன. கடைசியில அவன் பண்ணதுன்னு சொன்னதெல்லாம் நீ பண்ணி வச்சிருக்க. உன்கிட்ட இருந்து நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை குமாரு. நீயாமா எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்திட்டு உட்காந்துருக்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? டேய், எருமாடு பேர் நின்றுட்டு அண்ணங்கால வந்து மன்னிப்பு கேட்டார். கேளல பெரியப்பா, கல்ல விழுந்து என்ன கேட்டார். மன்னிச்சிடுங்க பெரியப்பா. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் பெரியப்பா. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியப்பா. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் நான் அம்பிட்டு வருத்தப்பட்டேன். நான் உங்களை கொலை பண்ண பார்த்தேன்னு எல்லாருமே சொல்றாங்க. நான் அப்படி பண்ணக்கூடியவனா பெரியப்பா? கோவத்துல ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் பெரியப்பா. அங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல பெரியப்பா? அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் லேட்டா தானே தெரிஞ்சது. நானும் கதிரும் பேசுறது உனக்கு பிடிக்கல. அவங்கிட்ட நீ சண்டை போட்ட. நான் எவ்வளோ உன்னை தடுத்து பார்த்தேன். என் பேச்ச நீ கேட்கவே இல்லை. நீ என்னை விலக்கி விட்ட, நானும் விழுந்துட்டேன். அது எதிர்பாராம நடந்த ஒரு விஷயம்தான். ஆனா அதை நீ பண்ணிட்டு அந்த பழியை தூக்கி கதிர் மேல போட்டுட்ட. அதை நீ செஞ்சிருக்க கூடாது. ஏதோ பதட்டத்துல தெரியாம செஞ்சுட்டேன் பெரியப்பா. ஏண்டா, அடுத்தவன் மேல பழி போடணும்னு அந்த பதட்டத்துல யோசிச்ச உனக்கு அந்த நேரத்துல அண்ணனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு உனக்கு தோணலல்ல? தப்புதான் சித்தப்பா. பெரியப்பா, என்ன மன்னிச்சிடுங்க பெரியப்பா. என்ன மன்னிச்சிடுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க பெரியப்பா. நீ தள்ளி விட்டது கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா கதிர் மேல பழி போட்ட பாத்தியா, அதை நான் மன்னிக்கவே மாட்டேன். பெரியப்பா, பெரியப்பா, கையெடு. பெரியமா, பெரியமா, நீங்களாவது என்ன மன்னிச்சிடுங்க பெரியமா. எதடா மன்னிக்க சொல்ற? எதை மன்னிக்க சொல்ற? அவருக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. அதோட சேர்த்து உன் பங்குக்கு நீ வேற எதையோ பண்ணி வச்சிருக்க. அந்த மனுஷனுக்கு நிம்மதியே கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல காலத்துக்கும் உன் பின்னாடியே ஓடிட்டே இருக்கணுமா? சொல்லு. இது வரைக்கும் நீ நிறைய தப்பு பண்ணிருக்க குமாரு. அப்பெல்லாம் நான் உன் பக்கம் தான் நின்னு இருக்கேன். ஹரியா புள்ள ஏதோ தெரியாம பண்றான்னு மன்னிச்சு விட்டு இருந்திருக்க. ஆனா இந்த தடவை உன்னை மன்னிக்கவே மாட்டேன். இனிமே நீ என்கிட்ட பேசவே கூடாது. ஐயோ, ஒரு பெரியம்மா. வார்த்தை கூட பேசக்கூடாது. பேசாத. போ பழனி. அப்பா, அப்பதா, அப்பதா. ஏண்டா, பொறுமையாரு பொறுமையாருன்னு படிச்சு படிச்சு சொன்ன கேட்டியா? இப்ப அனுபவிச்சு தொலை. நீ பண்ண தப்புனால இப்ப நாங்களும் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம்.
இனிமே இந்த வீட்ல யார்கிட்டயாவது முன்ன மாதிரி பேச முடியுமாடா? சுருக்குன்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிருவாங்களோன்னு பயந்து பயந்து இருக்கேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஆரம்பத்துல இருந்து நீ உங்க அப்பா கூட சேர்ந்து சின்ன சின்ன தப்பு பண்ணும் போதெல்லாம் உன்னை அப்பவே நான் கண்டிச்சிருக்கணும். தப்பு நான் தான் பண்ணிருக்கேன். ஏன் தப்புதான். இத பாரு, இனிமே நீ வாழை சுருட்டிக்கிட்டு ஒழுங்கா இல்லன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். நானே உன்னை கொன்றுவேன், பாத்துக்கோ. ச்சே. பட்டான். இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்தட்டுமாங்க? போதும் போதும். போதுமா? ஏபாராஜி, மாமா. உங்க அப்பா வந்துட்டாரா? வந்துட்டாரு மாமா. இப்ப எப்படி இருக்காரு? கொஞ்சம் டயர்டா இருக்காரு, மத்தபடி ஓகே தான். உங்க 2 பேத்துக்கு அவரை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா எப்ப வேணாலும் போய் பார்த்துட்டு வாங்க. நான் ஏதாவது நினைப்பேன்னு நினைச்சு வச்சுக்கிருக்காதீங்க. சரிங்க மாமா. நீங்க எதுவும் நினைக்க மாட்டிய. அங்க ஒருத்தன் இருக்கானே சின்ன அண்ணன், அவன் தான் சலங்கை கட்டிட்டு ஆடாடுன்னு ஆடுவான். அவரை பத்தி ஏன் யோசிக்கிறீங்க? நமக்கு பெரிய மாமா தான் இப்போதைக்கு முக்கியம். டேய், அவர் முன்னாடி வச்சுதானே சின்ன அண்ணன் சண்டைக்கு வரும். அப்புறம் பெரிய அண்ணனுக்கு கஷ்டம். எதுக்கு தேவையில்லாத வம்பு? ஐய, நான்லாம் அந்த பக்கம் போவே மாட்டேன்பா. ஏ ராஜி, அத்தை. நீ வேணா போய் பாத்துட்டு வாடி. அப்பா, சரவணன் எப்ப வரும்? வந்துடுவான். ஏதாவது வேலை சொல்லி அனுப்பியிருக்கேலா? ரொம்பத்தான் வேலை வாங்குறியப்பா அண்ணனை. வேற ஒன்னு நான் வேலை சொல்லி அனுப்பல. அவன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு மெதுவா வரம்பிட்டு போயிருக்கேன். சரி. அப்பா, சாப்பிட்டு கடைக்கணக்கு பாத்துருவோமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீ முதல்ல படிக்கிற வேலையை மட்டும் பாரு. ஆமா ஆமா, ஒழுங்கா உட்காந்து படி. சும்மா போனை நோண்டிட்டு இருக்காத. சரிம்மா. ஏங்க, மணி 10 ஆகுது, இன்னும் சரவணனை காணுமே. வந்துடுவான். அவன் யாராவது அவன் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிருக்கான். ஏங்க, அந்த புள்ளைய எதுவும் பார்க்க போயிருப்பானோ? இந்நேரத்துக்கா? அவன் தான் எந்த நேரம் என்ன பண்றானே தெரிய மாட்டேங்குதே. வந்துட்டாங்க. என்னடா இம்புட் நேரம் கழிச்சு வர? சரி வா, சாப்பிடலாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம்மா. ஏன், எதுக்கு வேண்டாம்? நான் வெளியில சாப்பிட்டு வந்துட்டேன். டேய், நீ வெளியே சாப்பிட்டா சொல்ல மாட்டியாடா? அதான் இப்ப சொல்றேன்லம்மா, வெளியில சாப்பிட்டேன்னு. நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்லம்மா, நான் நல்லாதான் இருக்கேன். குடிச்சிருக்கியாடா? டேய், ஒண்ணுதான் கேக்குறேன், குடிச்சிருக்கியா? டேய் டேய் நில்லு. ஒண்ணுதானே கேக்குறேன், குடிச்சிருக்கியா? என்ன பழக்கம் இது? பதில் சொல்லாம நிக்கிறான். கேக்குறான்ல, பதில் சொல்ற. ஏன்னா பழக்குது? உன்னை தாண்டா கேக்குறேன், ஏன்னா பழக்குது? வீட்டுல நிம்மதி இல்ல, வெளியிலயும் நிம்மதி இல்ல. எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. அதான். ஏண்டா, என்ன பேச்சு இதெல்லாம்? கோமதி, ஒரு என்னங்க நீங்க? குடிச்சிட்டு வந்திருக்கா இவன். அதே மொசரை பார்த்தாலே தெரியுதே குடிச்சிருக்கியாண்டு. ஏண்டா குடிச்சோன்னே நிம்மதி வந்துருச்சு ஐயாவுக்கு? ஏலே,
எந்த